பச்சரிசியில் நான் வந்து இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சேன். இதில் வந்து இடியாப்பம், கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, முறுக்கு, புட்டு இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஒரே மாவு அரைச்சி வச்சா இதுக்கு நான் வந்து 4 கிலோ பச்சரிசி வாங்கியிருக்கேன். பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். புழுங்கல் அரிசியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரா பச்சரிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ச் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். அதனால் பச்சரிசியில் தான் உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு இடியாப்பம்லாம் பண்ண முடியும். இதை வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு 2-3 வாட்டி கழுவணும். நிறைய அழுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா தண்ணி வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி நிறைய ஃபில் பண்ணி மூடி வச்சு ஊற வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2 hours ஊற வச்சேன். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் இருத்துனேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம தண்ணி இருத்தணும். கொஞ்சம் வந்து அந்த மூடி வந்து ஓப்பன் ஆச்சுன்னா எல்லா ரைஸும் கொட்டிடும். ஸோ நான் குவான்டிட்டி வேறு அதிகமாக எடுத்ததால தான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து நான் ஊற வச்சு தண்ணிலாம் இருத்துனேன். அதுக்கப்புறம் வெயிலில் கொண்டுட்டு போயிட்டு ஒரு வெயிட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் இந்த ரைஸை கொட்டிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். நான் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு, அதாவது அரிசியில் ஈரமே இல்லாமல் மிஷினில் கொண்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் ஈரம் இல்லாத அரிசியில் நான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ரைஸை வந்து ஒரு வெயிலில் காய வைக்கிறனோ வீட்டில் காய வைக்கிறனோ ரைஸில் வந்து கொஞ்சம் ஈரம் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த ஈரத்தோடு அரிசி எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சிட்டு அந்த பச்சை மாவில் அப்படி இடியாப்பம் செய்கிறேன். ஒரு பேட்ச். இன்னொரு பேட்ச் வந்து நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து சில பேர் வந்து ரைஸ் மாவை அரைச்சிட்டு வந்து தான் வேக வைக்கிறாங்க. அந்த வேக வச்ச மாவை வெயிலில் காய வச்சுட்டு இல்லாட்டா வறுத்துட்டு ஜலிச்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஈர மாவை ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போய்ட்டு அரைச்சிட்டு அந்த மாவில் அப்படியே வீட்டில் வந்து ஒரு இடியாப்பம் செய்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா வெயிலையோ இல்லாட்டா வறுத்துட்டு அதுலேயும் இடியாப்பம் செய்கிறேன். அதை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து அந்த ஈர மாவில் அரைச்சிட்டு வந்து எப்படி வருதுன்னு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் இந்த மாதிரி வேக வைக்கிறதால என்ன ஆகும்ன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ரைஸ் வந்து இந்த மாதிரி காய வச்சுட்டு நல்லா காஞ்ச ரைஸை இந்த மாதிரிட்டு வந்து வேறு டப்பாவில் மாற்றிட்டு கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வரணும். நான் ஏற்கனவே என்ன பண்ணேன்னா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஜலிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து டப்பாலாம். ஸோ இந்த அரிசி கொட்டிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். கடையில் எனக்கு கொடுத்த அரைக்க வந்து கரெக்டாக 80 rupees கேட்டாங்க. இது வந்து 4 கிலோ மாவு 80 rupees கேட்டாங்க. டோட்டலாக எவ்வளோ கிராம்ஸ் வந்துச்சுன்னா 3666 கிராம்ஸ் வந்துச்சு. வந்து கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் வந்து 45 rupeesக்கு ரைஸ் வாங்கி இந்த வாட்டியே அரைச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி 75 rupeesக்கு ஒரு 2 கிலோ மாவும் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து பொங்கல் பச்சரிசி. இது வந்து நல்லா மாவு பச்சரிசியில் வந்து 45 rupees ஆச்சு எனக்கு இந்த மாவு 1 கிலோ மாவு. ஸோ அரைக்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 80 rupees. டோட்டலாக வந்து 4 கிலோ மாவே வந்து எனக்கு 180 rupees ஆச்சு. 80 rupees போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 260 rupees ஆச்சு மொத்தமாக இது எனக்கு செலவு. கடையில் வாங்குற மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 500 grams ஒரு அரை கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupeesலேருந்து 67 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ரேட்டில் தான் இருக்குது. நம்ம வீட்டில் வாங்குறதுக்கும் கடையில் வாங்குறதுக்கும் மேக்ஸிமம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 rupees வித்தியாசம் இருக்கும். இந்த இடியாப்பம் மாவில் நீங்கள் வந்து இடியாப்பம் பண்ணலாம். நான் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன், புட்டு பண்ணியிருக்கேன், அப்புறம் கார கொழுக்கட்டை கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த இடியாப்பம் மாவில் இது பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் இந்த அரிசி மாவில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அரைச்சி சேர்த்துட்டு முறுக்கு கூட செய்யலாம். ஸோ அவ்வளோ இந்த மாவில் செய்யலாம். அதுக்கு தான் நான் 4 கிலோ அரைச்சி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு இடியாப்பம் லவர் இருக்காங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நிறைய மாவு அரைச்சி பண்ணுறேன். நான் வந்து ஒரு அடுத்த வீடியோவில் இடியாப்பம் மாவுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறது கரெக்டாகவும் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்டாக நம்ம வந்து நல்லா சுட தண்ணி ஊற்றணும். அப்போ உங்களுக்கு சுட தண்ணி ஊற்றி நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ண போதே இந்த மாவு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நான் மாவு ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்ட்ரிங்ஸ்லாம் அப்படியே எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். நம்ம லிஃப்ட் பண்ண போது தான் அப்படியே உங்களுக்கு கட் ஆகும். ஸோ நல்லா உங்களுக்கு உடையாமல் ஸ்ட்ரிங்ஸ் வரும். வந்து இன்னொரு ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் எவ்வளோ தண்ணி எவ்வளோ மாவுக்கு தேவைப்படணுன்ட்டு. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 260 grams ஆஃப் ஃப்ளாருக்கு அரிசி மாவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 348 to 350 grams ஆஃப் சுடு தண்ணி தேவைப்படும். ஸோ அதில் நீங்கள் பண்ண போது பர்ஃபெக்டாக வரும். நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேரும் பண்ணுங்கள். ஸோ இதில் மோஸ்ட்டாக நான் எல்லாமே பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வேறு மெத்தட்லையும் ட்ரை பண்ணி வீடியோ போடுறேன்.